திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை கடினமாக வேலை செய்வேன். சில சமயங்களில் காலையில் 5 மணிக்கு கூட ஆபீஸுக்கு நான் போயிருக்கிறேன். இரவு 12 மணிக்குத்தான் வருவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலை போனாலும் வேலை செய்ய மாட்டேன். காலையில் ஆலயத்திற்கு போவேன், மாலையில் தெரு பிரசங்கத்திற்கு போவேன், அல்லது கிராமங்களில் நின்று பேசுவேன். 4 ரோடு சந்திக்கும் இடத்தில் நடு ரோட்டில் நின்று பேசுவேன். அநேக முறைகள் டிராபிக் அப்படியே ஜாம் ஆகிவிடும். போலீஸ்காரன் வந்து திட்டி என்னை எடுத்துக்கொண்டு போவான். என்னப்பா நடு ரோட்ல வந்து கத்தி நீ எல்லாரையும் நிறுத்தி போட்டா என்று சொல்வான். அந்த ஒரு நேரம் பேசுவதற்காக காலையில் ஆலயம் முடிந்து வந்த பிறகு முழங்கால் போட்டால் போட்டதுதான். சாயந்தரம் 5 மணிக்கு தான் கண்ணை திறந்து பார்ப்பேன். அதன் பிறகு பைபிளை தூக்கி கொண்டு புறப்பட்டு விடுவேன். 15 வருடங்கள் நான் கிராம பிரசங்கியா இருந்திருக்கிறேன். 15 வருடங்கள் ரோட்டில் நின்று பிரசங்கித்திருக்கிறேன். 1955 1970 வரைக்கும் 15 வருடங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது என்ன பேசுவது என்ன பேசுவது என்ன பேசுவது என்ற கேள்விதான் உள்ளத்தில் எழுந்து வரும். அப்பொழுது கடைசியாக பரிசுத்தாவியானவர் வெளியில நின்று கொண்டு இந்த உள்ளத்திலே சொல்வார், இதை பேசு என்று ஒரு எண்ணத்தை கொடுப்பார். பேசுவார் என்று சொல்ல மாட்டார், ஒரு எண்ணத்தை கொடுப்பார். அதை நன்றாக வைத்துக் கொண்டு அதை மனசிலே வைத்து அதை ஒரு பிரசங்கமாக உருவாக்கி அதை கொண்டுதான் நான் நடுரோட்டில் நின்று பேசுவேன். ஆனாலும் 6 மணி நேரம் முழங்காலில் நின்று கதறி அழுது இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணி போய் பேசுவதனால் ரோடில் போகிறவர்கள் அப்படியே நின்று விடுவார்கள். ஒரு கிராமத்துக்கு போனால் கிராமம் முழுவதும் அப்படியே கூடிவார். நான் பேசும்பொழுது அசையாமல் நின்று கேட்பார்கள். இறுதியில் அருள்நாதர் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அத்தனை பேரும் முன்னே வருவார்கள். இதெல்லாம் அவரை பக்கத்திலே வைத்திருந்து வாழ்ந்த நாட்கள். 7 வருடங்கள் அப்படி வாழ்ந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு ஆவல் என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது. அப்போஸ்தலர் 10:38 ஒரு நாள் வாசித்தேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராலும் சுற்றித் தெரிந்தார் என்று வாசித்தேன். ஆண்டவரிடம் கதறி அழுதேன், ஆண்டவரே, உமக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவசியமா இருந்தது என்று வாசிக்கிறேனே, எனக்கும் தாரும் எனக்கும் தாரும் என்று கதறி அழுதேன். நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும் என்று கதறி அழுதேன். 1962 அக்டோபர் மாதம் 10 இரவு எங்கள் குடும்ப ஜெபத்தின் போது அந்த வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட